விஜய் போன்றவர்களை எல்லாம் சும்மா விளங்காத அரசியல். 4 தடவை சீமானுடைய பேச்சு கேட்டால் நம்ம அரை லூஸ் ஆகிடும். விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் ஒவ்வொருத்தனோடையும் மல்லு கட்டி இவர்கள் வெளியே வருவதற்குள் இவர்கள் தான் நாறினார்களே தவிர இந்தி டில்லிக்கு கொத்தடிமை என்று சொன்னவர்களெல்லாம் இப்போ பேசுவதே இல்லை. ஏன்னா அது கடைசியில் அவங்கள கொத்தடிமை ஆக்கிட்டார் இவர். அது அமித்ஷாவுக்கும் புரிகிறது. வேண்டுமானால் நாம் அத்துக்கொண்டு போகலாமே தவிர அவரை வளைய வைக்க முடியாது. இப்பொழுது 40க்கு 40 ஸ்டாலின் வந்ததற்கு யார் காரணம்? அண்ணாமலை தான் காரணம். He was the B team in the parliament election. மோசமான ஆட்சி, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத கேவலமான ஆட்சி ஸ்டாலின் கிடையாது. திமுக கூட்டணி வெற்றி பெற மாதிரி தோற்றத்தை வெளியில இருந்து உருவாக்குறாங்க. திருமாவளவனுக்கும் அவருடைய கட்சியிலையும் விசுவாச திமுக இருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்போ சீட்டு கொடுக்க மாட்டேன்னு வெளியே வச்சுருக்காங்க. வேங்கை வயலுக்கு இந்த அரசாங்கத்தை செருப்பால் அடித்து நம்ம பதில் கேட்க முடியவில்லை இல்லை. அப்புறம் எப்படி சிறுபான்மையினருடைய வாக்குகளை தான் விஜய் பிரிப்பார்னு சொல்றதை மட்டும் ஏத்துக்க முடியுமா? ஏன்னா அவருக்கு பல தரப்புலையும் ரசிகர்கள் இருக்காங்க. தூய ஆட்சியை நான் தருகிறேன் என்று சொன்ன கருத்தை அடிபட்டு போய் ஒருவன் 2 பேர் குற்றப்பின்னணி உடையவர்கள் இல்லை, பாதி பேர் குற்றப்பின்னணி உடையவர்கள். இவர்களெல்லாம் முதலமைச்சர்களாக இருந்தால் நாளைக்கு நம்ம குடும்பத்திலையும் இவன் தைரியமா செய்வானே. என்ன முதலமைச்சரே இதுதான் செய்யறாரு, நான் செஞ்சா என்னடின்னு கேட்பானே. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன் கட்சி ஆரம்பிச்சு, தனி கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறீங்க. உங்களுடைய ஆதரவு யாருக்கு? உங்களுடைய அரசியல் இப்போ எப்படி சார் போயிட்டு? என்னை பொறுத்தவரையிலும் திமுகவை அகற்றக்கூடிய மாற்று கட்சியாக, மாற்று சக்தியாக, வலிமையாக இருக்கக்கூடிய அதிமுக. நான் ஏற்கனவே இருந்த கட்சி. திமுகவோடு ஒப்பிடுகின்ற போது குறைகள் குறைவான கட்சி என்பதுதான், திமுகவோடு ஒப்பிடும்போது குறைகள் குறைவான கட்சி என்பதுதான் என்னுடைய கருத்து. விஜய் போன்றவர்களை எல்லாம் சும்மா விளங்காத அரசியல், அது ஒரு புரியாத அரசியல் நடத்துகிறார்கள். சீமானெல்லாம் உலர்கிற உணர்வுக்கு 4 தடவை சீமானுடைய பேச்சு கேட்டால் நம்ம அரை லூஸ் ஆகிடுவோம். அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் அவர். ஆடு மாடுகள் மேய்க்கிறவனை எல்லாம் அரசாங்க சிப்பந்தி ஆக்குவேன், அதாக்குவேன், இதாக்க எதையாவது ஒன்றை பேசக்கூடியவர் அவர். இப்படி ஒரு மூர்க்கத்தனமாக பேசுகிற போது ஒரு வியப்பின் காரணமாக 10 பேர் போகிறான். காமராஜ் சொல்வார், பைத்தியக்காரனுக்கும் 10 பேர் என்று. பைத்தியக்காரனை பார்ப்பதற்கு, அறிவாளியை பார்ப்பதற்கு 10 பேர் என்றால் பைத்தியக்காரனை பார்ப்பதற்கும் 10 பேர் என்று சொல்வார். அது மாதிரி தான் இவர்களுடைய அரசியலெல்லாம் இருக்கிறது. அந்த வகையில் எடப்பாடி சொன்னார்கள் கொத்தடிமையாக இருக்கிறார், டெல்லி தான் ஆட்சி நடத்துகிறது, இவர் ஏவல் கேட்கிறவராக இருக்கிறார், கட்சியோடு கூட்டணி பேசுவதற்கு அறிவாலயத்துக்கு வருகிறார்கள் என்னுடைய கூட்டணி கட்சிக்காரர்கள், இவர் அங்கே டெல்லி போகிறார் என்றெல்லாம் நாள்தோறும் 6 மாதமாக. ஆகவே நடக்கப் போவது அதிமுகவினுடைய ஆட்சி இல்லை, பாஜகவினுடைய ஆட்சி தான் என்று திரும்ப திரும்ப மக்களிடம் பதிய வைப்பதற்கு முயன்றார். இப்பொழுது அந்த பேச்சையே எடுப்பதில்லை. என்ன காரணம் என்றால் பாஜகவே அலறுகிறது இப்பொழுது. ஆக அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் எடப்பாடி இருந்தால் எடப்பாடி தான் அலற வேண்டியவர் தவிர இப்பொழுது பாஜகவே அலறுகிறது. 27 இடங்கள் தான் உனக்கு வேண்டிய, வாசன் சண்முகம் எல்லாவற்றையும் நீனே பார்த்துக்கொள் என்று சொல்லி வரையறுத்து எந்த தொகுதியில் நிற்க வேண்டியதுதான், இதுதான் இயலக்கூடியது என்றெல்லாம் சொல்லி அவர்கள் தான் இப்பொழுது அடங்கி போய் இப்பொழுது போக வேண்டியதானே. அமித்ஷாவிடம் போய் நீங்கள் துரட்டியை மாட்டுங்கள், என்ன இவர் நமக்கு இப்படி செய்கிறார், 80 இடம் வேண்டும் என்று கேட்டார்கள் பாஜகவில், 60 இடம் என்று கேட்டார்கள். நான் நினைத்தேன் 80 இடம் ஒரு கொடுத்தால் கூட்டணி ஆட்சிதானே வரும், அப்புறம் கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது? அவர்களாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் 80 என்றார்கள், 60 என்றார்கள், 40 என்றார்கள். கடைசியிலே தன்னுடைய கூட்டணிக்கு சேர்த்து 27ஓடு முடிந்து விட்டார்கள். பாமகவையும் தினகரன் கட்சியும் அவர் நேரடியாக கையாண்டு விட்டார். தனக்கு வேண்டிய இடங்களை அவர் முடிவு செய்து கொண்டு விட்டார். 169 இடங்களில் இருக்கிறார். தனி ஆட்சி வருவதற்கு ஏற்ற எண்ணிக்கையில் அவர் போட்டி போடுகிறார். திமுகவை போலவே அவரும் வலிமையான எண்ணிக்கையில் போட்டி போடுகிறார். ஒன்று. அப்புறம் தன்னுடைய கட்சியிலேயே யாருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் தான் முடிவு செய்திருக்கிறார். என்னதான் பல பேருடைய யோசனைகளெல்லாம் அவருக்கு போயிருக்கும், அழுத்தங்களெல்லாம் இருந்திருக்கும் என்றாலும் பலவற்றை அவர் தான் முடிவு செய்தார் என்று அவருடைய கட்சிக்காரர்களை வியக்கிறார். ஆக ஒரு பெர்சனாலிட்டியா என்று பார்த்து நிறுத்தியிருக்கிறார். ஏனென்றால் அவன் முகம் தெரியாதவனை போட்டு வீணாக போய்விடக்கூடாது என்கின்ற கருத்து அவருக்கு இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் நடவடிக்கைகளில் ஒரே நாளில் கூட்டணி பேசி முடித்து விட்டார்.
ஆச்சரியப்படுற வகையில பேசி முடித்து விட்டார். ஒரே நாளில் தன்னுடைய கட்சிக்காரர்களை அறிவித்து விட்டார். அவர் சுற்றுப்பயணம் புறப்பட்டு விட்டார். ஆனா இவர்கள் விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் ஒவ்வொருத்தனோடையும் மல்லு கட்டி இவர்கள் வெளியே வருவதற்குள் இவர்கள் தான் நாறினார்களே தவிர தன்னுடைய அமைதியாக இருந்து கொண்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எதையும் கொண்டு வருகிற ஆற்றல் எடப்பாடிக்கு உண்டு என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதுவும் குறிப்பா வந்து நீங்க சொல்றது போல 27 இடங்கள், அதாவது காங்கிரஸை விட ஒரு தொகுதி கம்மியா பாஜகவுக்கு ஒதுக்குனது. இல்ல, அதுல வாசன் கட்சிக்கு இடம் கொடுக்க வேண்டும், சமூகம் கட்சிக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் அவர்களுடைய ஒட்டுமொத்தமா சேர்த்து தான் அந்த 27 எல்லாம் 27 சேர்த்து தான். ஏன்னா அதை ஒரு விமர்சனமா திமுக தரப்புல வச்சுட்டு இருந்தாங்க. 40 இடங்கள் தாமரையில நிக்க போறாங்க. அந்த விமர்சனம், அதாவது இவர்கள் கொத்தடிமையாக இருக்கிறார் என்பது 4 தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்தால் ஒரு மரியாதைக்கு போனார், வந்தார், சரி, அவ்வளோதான் முடிந்ததை தவிர இப்பொழுது தலைமை கட்சியாக இருந்து செயல்பட்டது அதிமுகவை தவிர அமித்ஷா இல்லை. அது அமித்ஷாவுக்கும் புரிகிறது. வேண்டுமானால் நாம் அத்துக்கொண்டு போகலாமே தவிர அவரை வளைய வைக்க முடியாது. அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்குனதும் ஒரு பக்கம் அது சாதுரியமா பார்த்தாலும் இன்னொரு பக்கம் விமர்சனமாகவும் பார்க்கப்படுது. ஜி.கே. வாசனுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பே இல்லாத தொகுதிகளை ஒதுக்கி இருக்காரு. பாஜகவுக்கே ஒரு 20 இடங்களுக்கு மேல வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி இல்லாத தொகுதி என்பது, நாம் கட்சியவே எங்கேயும் வளர்ப்பதில்லை என்றால் எல்லா தொகுதியும் வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதியாக தான் இருக்கும். அவர் வாசன் குறைவானவர் என்பது என்னுடைய கருத்து இல்லை. ரொம்ப மென்மையானவர், மதிக்கக்கூடியவர், ரொம்ப இயல்பானவர் தான். ஆனால் அவ்வளோதான். நம்ம கட்சியை ஒவ்வொரு நாளும் வளர்த்து நம்ம பாருங்க, இந்த அண்ணாமலைக்கு தினம் ப்ரெஸ் கண்ணை உறுத்த தெரியுதுல்ல, உங்களுக்கு உறுத்த தெரியும்ல, தினம் ப்ரெஸ் கண்ணை உறுத்த தெரியுது என்ன. அந்த மாதிரி திருமாவளவனுக்கு பத்திரிகையில் ஒரு நாளைக்கு பேர் இல்லைன்னா தூக்கம் வராது. எதையாவது ஒன்று சொன்னதையாவது சொல்லி கொண்டிருப்பார். ஜனாதனம் என்பார், அது என்பார், இது என்பார், பார்ப்பனர்கள் என்பார், பூணூர் என்பார், எதையாவது. அரசியல் அது முக்கியம் தானே. ஆமாம், நீங்க எப்படி சொல்ற அண்ணாமலை அவர்களுடைய நிலைமையும் இன்னைக்கு அது அவருடைய ராங் ஸ்ட்ராட்டஜி. இல்லைன்னா அண்ணாமலை போக வேண்டிய ஆள். அண்ணாமலை திறமையான ஆள் தான், கெட்டிக்காரர் தான். அவருக்கு பாஜக ஆட்சியில் இருந்த காரணத்தினால் தமிழ்நாட்டு முதலாளிகள் இவர் விரும்புகிற போது பணம் கொடுத்தார்கள். என்ன, எல்லாரும் பெரிய தொழில் செய்கிறவர்கள். அப்புறம் என்ன, ஆளுங்கட்சியினுடைய மாநில தலைவர், அதுவும் இவர் ரொம்ப ஓங்கி பேசக்கூடியவர், அவருக்கு கொடுத்தார்கள். டெல்லியிலேருந்தும் அவருக்கு பணம் வந்தது கட்சியை வளர்ப்பதற்காக. ஆனால் கட்சியையும் வளர்த்தார், தன்னையும் வளர்த்து கொண்டார். கட்சியை 40% அவரை 60% வளர்த்து கொண்டார். பாஜக என்பார் அண்ணாமலை தான் என்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தினார். தனக்கு மாறான கருத்துக்கள் வருவதை ஒழிப்பதற்கும் தன்னுடைய புகழ் உருவை பெருக்குவதற்கும் இந்த யூடியூப்கள் மற்றவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொள்வதற்கு வார் ரூம் என்று ஒன்றை வைத்து ஏராளமாக செலவு செய்தார். ஆக அவருக்கு பணம் திரட்டவும் தெரிந்தது, அதை செலவு செய்யவும் தெரிந்தது, கட்சியை வளர்க்கவும் தெரிந்தது, தன்னுடைய புகழ் உருவை பெருக்கிக் கொள்ளவும் தெரிந்தது. ஆனா இவ்வளவு அரசியல பண்ணினவர் எடப்பாடி அவர்கள்ட்ட என்ன காரணத்தினால் அவர் அடிபட்டார் என்பது என்னுடைய கருத்தென்றால், அவர் திமுகவை எடப்பாடியோடு தோளோடு தோள் நின்று திமுகவை வீழ்த்திவிட்டு பிறகு எடப்பாடியோடு வேறுபட்டு தன் கட்சியை வளர்க்க போயிருக்க வேண்டும். இதுதான் கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி. அவர் திமுகவை தோற்கடிப்பதற்கு பதிலாக எடப்பாடியை அகற்றிவிட்டு அந்த இடத்திற்கு பிஜேபியை கொண்டு வந்து விட்டால் இட் வில் பி தி ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி டு டிஎம்கே என்று நினைத்தார். ஆகவே அப்புறம் தேர் வில் பி ஸ்ட்ரைட் ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் பிஜேபி, வி கேன் அசெண்ட் த த்ரோன் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. அது ஒரு வகையில் நல்ல வியூகமாக தானே. வியூகம் இல்லை, சரியான வியூகம் இல்லை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். எடப்பாடி வீழ்த்தப்பட வேண்டிய மனிதர் இல்லை, ஸ்டாலின் வீழ்த்தப்பட வேண்டிய மனிதர் கட்சி. ஒரு 5 ஆண்டுகள், உங்களுக்கு வயது இருக்கிறது, இன்னொரு 10 ஆண்டுகள் ஆகட்டுமே, இவரோடு சேர்ந்து அந்த கட்சியை வீழ்த்தி விட்டு பிறகு இந்த கட்சிக்கு மாற்று கட்சி ஆக வேண்டும். நீ கூட இருக்கின்றவனுடைய தோள் செவியை கடித்து அவன் தோளையே இடித்து அவனை இறக்கி விட்டு நான் வருகிறேன் என்பதன் மூலம் நீ அவரை இறக்கி விட்டாய். போன தேர்தலிலே வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் அங்கிருந்த பாமகவை கொண்டு வந்தாய், மற்றவர்களை கொண்டு வந்தாய், பணத்தை ஏராளமாக டெல்லியிலிருந்து இறக்கி ஓட்டுகளை பிரித்தாய். ஆக மொத்தம் எடப்பாடி தான் 2வது பெரிய கட்சியாக இருக்க முடியும் என்பது அந்த தேர்தலிலே மெய்ப்பிக்கப்பட்டதே தவிர 40க்கு 40 இடங்களிலும் ஸ்டாலின் வருவதற்கு யார் காரணம் என்றால் அண்ணாமலை தான். ஆனால் ஓட் பர்சன்டேஜ் அதிகப்படுத்தி காட்டியிருக்கோம். ஓட் பர்சன்டேஜா முக்கியம். அப்போ மறுபடியும் ரேஷன் கடையில் பின்னாடி நிற்க வேண்டியது இல்ல. அந்த 18% என்டிஏ கூட்டணி அதெல்லாம் ஏங்க, அது மோடிக்கான தேர்தல். அது இவர் பெற்ற அந்த தேர்தலில் எடப்பாடியோடு சேர்ந்திருந்தாலும் மோடியினுடைய பெயரை வைத்து தான் அந்த தேர்தல் நடந்திருக்கும். எடப்பாடி 10 இடங்களை பெற்றிருப்பார். அந்த ஓட்டு விகிதாச்சாரத்தை வைத்து சொல்கிறேன்.
10 இடங்களை பெற்றிருப்பார். பாமக ஒரு 3 இடங்களை பெற்றிருக்கும். இவர்கள் 2 இடங்களை பெற்றிருப்பார்கள். 15 இடங்களை இவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் ஸ்டாலினுக்கு கொட்ட மடங்கி இருக்கும். இப்பொழுது 40க்கு 40 ஸ்டாலின் வந்ததற்கு யார் காரணம்? அண்ணாமலை தான் காரணம். ஹி வாஸ் த பி டீம் இன் தி பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்பது என்னுடைய கருத்து. அப்ப அண்ணாமலை டிஎம்கேவோட பி டீம்ன்றீங்களா? பி டீமாக இருந்தால் ஒன்றும் கைகோர்த்து கொண்டு செயல்பட்டார் என்பது என்னுடைய கருத்து இல்லை. அவருடைய ராங் ஸ்ட்ராட்டஜி இட் மேட் ஹிம் த பி டீம் ஃபார் டிஎம்கே. பொதுவா வெளிப்படையா ஒரு பார்வை பார்க்கும்போது திமுக கூட்டணியில 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. ஒரு கொஞ்சம் அவங்க வந்து பலமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. இந்த பக்கம் பாமக பிளவுபட்டிருக்கு. இவர் வந்து அந்த தொகுதிகளில் போய் ராமதாஸ் அவர்கள் இல்லை. ஆனால் இந்த அரசியலே ரொம்ப மோசமானது என்னன்னா, அதாவது ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத கேவலமான ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி தான். எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு 40 அடிக்கு போட வேண்டிய சாலையை 30 அடிக்கு போடுறாங்க 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு. இதை புலனாய்வுத்துறை கண்டுபிடிக்குது, விஜிலன்ஸ் கண்டுபிடித்து வழக்கு பதிவு செய்ய சொன்னால் 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு 10 அடி சாலையை எடுத்ததுக்கு சீஃப் இன்ஜினியர் காரணம், மந்திரி காரணம், கீழே உள்ள அதிகாரி காரணம், ஸ்டாலினும் காரணம். அவர்களின் மீது இன்றைக்கு வரையிலும் வழக்கு பதிவு செய்யவில்லை. வழக்கு பதிவு செய்ய முடியாது. அதை விட KN நேருவின் மீது வழக்கு பதிவு செய்ய என்று அதிமுக வக்கீல் இன்பதுரை ஒரு வழக்கு போட்டார். இந்த மாதிரி அமலாக்கத்துறை போதிய ஆவணங்களை வைத்திருக்கிறது, ஆனாலும் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று. உடனே கோர்ட்டு ஆவணங்களை வாங்கி பார்த்தது. எல்லா நியாயங்களும் இருக்கின்றன, அவர் மீது வழக்கு பதிவு செய்ய என்று சொன்னது. அவர்கள் பதிவு செய்யவில்லை. மறுபடியும் இன்பத்துறை போகிறார். போய் நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்லுகிறார். ஆமாம், நீதிமன்ற அவமதிப்பு தான், நான் உத்தரவு போடுகிறேன் என்று சொல்ல போகின்ற போது இவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம் என்று சொல்கிறார். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மனுவை எடுத்தானோ எடுக்கவில்லையோ, தள்ளினானோ தள்ளவில்லையோ, ஏப்ரல் 25 வாய்தாவுக்கு போய்விட்டது ஹைகோர்ட்டில். ஆக எவ்வளவு அயோக்கியனும் இந்த அரசியலை தண்டிக்கப்பட மாட்டான். எவ்வளவு அயோக்கியனும் எவ்வளவு மோசமானவனும் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்து சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கேள்வியே இல்லை. இந்த அரசு எதற்காக இருக்க வேண்டும்? இல்ல, இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சொல்றீங்க, ஆனா அதையெல்லாம் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் கொண்டு எதிர்க்கட்சிகள் போய் செய்வ அந்த விழிப்புணர்ச்சியை உண்டாக்க வேண்டிய கட்டமே எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு. எதிர்க்கட்சி கூட்டணி சேர்ந்தா அவன் காலை நக்கிக்கினே 10 ஆண்டுக்கு இருக்கானே, அப்புறம் என்ன பண்ணுறது? 25 கோடி கொடுத்தா கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கி கொடுக்குறது, அப்புறம் என்ன செய்வது? இந்த திருமாவளவன், இந்த எல்லாரும் இவர்களும் அந்த தோழமை கட்சிகள் கூட சாம்சங் போராட்டமா இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகள்லாம் 12 மணி நேர வேலை பேசியிருக்காங்க. அதிமுக தன்னுடைய கடமையை செஞ்சிருக்கு. அதிமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் சரியா ஒரு சிந்தனை ஏற்படலாமா? 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக ஆக்குவது சட்டமன்றத்தில் தெளிவாக பேசுகிறார் நிதியமைச்சர். நம்முடைய கொரிய நிறுவனம் தமிழ்நாட்டு தொழிலாளர் சட்டம் நெகிழ்ச்சியற்றதாக நெகிழ்ச்சியற்று இருப்பதாக நினைக்கின்ற காரணத்தினால் மாற்றுகிறோம் என்று தீர்மானம் நிறைவேறிவிட்டது சட்டமன்றத்தில். அப்புறம் என்ன இவர்கள் எதிர்த்தார்கள்? அப்புறம் ஒரு மக்களிடமே தொழிலாளர்களே நம்முடைய அரசை தள்ளி விடுவார்கள் என்கின்ற நிலைக்கு அவர்களுடைய பிரதிநிதிகளினுடைய கோபம் இல்லை. இந்த சட்டமே நிறைவேறிக்க கூடாது. அன்றைக்கு சட்டமன்றமே தாமதமாக இருக்க வேண்டும். இதை விட பெரிய கொள்கை சிபிஎம்முக்கும் சிபிஐக்கு என்ன இருக்கிறது? இல்ல, அதுல எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பது என்ன? நாங்களும் எங்களுடைய இந்த நம்ம ஸ்டாலின் அரசு தீர்மானம் போடுகிறது நீட்டுக்கு, அது மாதிரி என்ன ஆனது? நீ சும்மா அங்கே இருந்து கொண்டு உன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து விட்டால் போதுமா? அந்த நீட் அரசுக்கு தீர்மானம் போட்டது போல, நீட்டுக்கு தீர்மானம் போட்டது போல நீங்கள் மக்களிடம் விழிப்புண்டாக்குவதற்கு வெளியே வந்தீர்களா? இது தொழிலாளர் விரோத அரசு என்று சொன்னீர்களா? அப்புறம் கொஞ்ச நாள் சென்று அவனாகவே பயந்து பின்வாங்குகிறான், அது வேறு. புனிதனாகி விட்டானா? ஆனா அதிமுக, பாஜக, பாமக இவங்கெல்லாம் எதிர்கட்சி ரோல சரியா பண்ணிருக்காங்களா? இல்ல, அவங்க பண்ணாங்க, அவங்க பண்றது அவ்வளவுதான் பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்க. உன்னுடைய கடமை என்ன? எதற்காக? தொழிலாளிக்காக கட்சி ஆரம்பித்தவன் நீ. விடுதலை தாழ்த்தப்பட்டவர்களுக்காக கட்சி ஆரம்பித்த ஒருவர் வேங்கை வேலுக்கு இன்றைக்கு வரையிலும் இந்த அரசு இட் இஸ் நாட் எக்ஸ்போஸ்டு பிஃபோர் தி பீப்புள். இன்னைக்கு நீ கூட்டணியில் தானே இருக்க, 8 இடத்துக்கு 4 இடத்துக்கு தானே தூங்குற. இல்ல, இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் கேட்க வந்த விஷயம் நீங்களே இப்ப சொல்லிட்டீங்க, இந்த ஆட்சி அவலமான ஆட்சின்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா எதிர்கட்சிகள், அது தோழமை கட்சியா இருக்கிற எதிர்கட்சிகளா இருக்கட்டும், இல்ல இந்த பக்கம் யாருமே எதிர்கட்சிகள் ரோலை சரியா பண்ணாம யாரும் இல்லை. எடப்பாடி எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஏங்க, இப்ப அம்மா செய்யற மாதிரி இவர் செய்ய முடியாது, எம்ஜிஆர் செய்யற மாதிரி அம்மா செய்ய முடியாது. இதெல்லாம் ஆளுக்கால். திமுக கூட்டணி வெற்றி பெற மாதிரி தோற்றத்தை வெளியில இருந்து உருவாக்குறாங்கன்னு கூட சொல்லலாம், இல்ல இருக்குன்னு கூட சொல்லலாம். இல்ல இன்னும் சில 10 நாள் போகட்டும். இப்போ மிஞ்சி டில்லிக்கு கொத்தடிமை என்று சொன்னவர்கள்லாம் இப்போ பேசுவதே இல்லை.
என்னடா அது கடைசியில் அவங்கள கொத்தடிமையாக்கிட்டாரு இவரு, அவங்களாம் அலறிக்கின்னு திட்டாங்க, எங்களுக்கு அந்த இடத்துல தள்ள இந்த இடத்துல தள்ள, என்ன 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 எடப்பாடி பாருங்க சாதுரியமாக பண்ணிவிட்டார், கவுத்து விட்டார், அது பண்ணிட்டாரு. இப்போ அவங்க தான் அலறாங்க. இப்போ டில்லியினுடைய அடிமையாக எடப்பாடி இல்லை, எடப்பாடியினுடைய அடிமையாக எல்லா கட்சிகளும் இங்கே இருக்கின்றன. ஆனால் வெற்றிகரமாக செய்து விட்டார். அவர் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு தெளிவாக செயல்படுகிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆனா இது தேர்தலில் வெற்றியா மாறுமா? எடப்பாடி மாறும் 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 இருங்க. திமுகவினுடைய அட்டகாசம் சரியாக உணர்த்தப்பட்டால் அது உணர்த்துகின்ற நிலை ஏற்படும். மக்களும் கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இதுல 4 முனை 5 முனை போட்டி அப்படிங்கும்போது வாக்குகள் சிதறும் போது அது 2016 ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் பிடிச்ச மாதிரி அது ஸ்டாலினுக்கு தான் உதவ போகுதுன்னு சொல்றாங்க. குறிப்பா விஜய் பண்ண போற ஸ்பாய்லரா அவர் இருப்பாரு. விஜயினுடைய வாக்குகள் வந்து பாலிடிக்ஸ் வந்து ஸ்பாய்லர் பாலிடிக்ஸ் தான். அது இல்லை, அவர் ஒருவேளை சிறுபான்மையினுடைய வாக்குகளை பிரிக்கக்கூடும். கிறிஸ்துவ வாக்கை பிரித்து விடுவார், முஸ்லீம் வாக்குகளில் ஒரு 50% பிரித்து விடுவார் என்று நினைக்கிறார்கள். இவையெல்லாம் ஸ்டாலினுடைய வாக்குகள். ஆகவே ஒரு 7-8% வாக்குகளை அவர் பிரித்து விட்டாலே அவர் ஒற்றை கால் ஒடிந்து விடும். அதற்கு பிறகு அவருடைய ஆட்சியின் போக்கின் காரணமாக இன்னொரு காலம் ஒடிந்து விடும். ஒடிந்து விடும் என்றால் நடக்க முடியாத நிலையை அடைந்து விடுவார். he will become weak. அந்த நிலை ஒரு 15 நாள் சென்று தெரியும் என்று நான் நினைக்கிறேன். எப்பொழுது அந்த உணர்வு வெளிப்படும் என்றால் தேர்தல் போக 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 வெளிப்படும். இல்ல, சிறுபான்மையினருடைய வாக்குகளை தான் விஜய் பிரிப்பார்னு சொல்றதை மட்டும் ஏத்துக்க முடியுமா? ஏன்னா அவருக்கு பல தரப்புலயும் ரசிகர்கள் இருக்காங்க. ஓரளவுக்கு இருப்பாங்க. அவரே போய் கிறிஸ்துவ தொகுதியில நிக்கிறாரு. அப்புறம் என்ன? இல்ல, நீங்க விஜய் 2 தொகுதியில நிக்கிறத எப்படி பாக்குறீங்க? ஏங்க அது அதெல்லாம் அவர் விருப்பம். இப்ப என்ன பெரிய கோளாறு என்று சொல்லுகிறார்கள் என்றால், இந்த பாருங்க, கொலை செய்தவன், A1 அக்யூஸ்டாக இருந்தவன், கஞ்சா வித்தவன், கற்பழித்தவன், என்ன எத்தனை பேர்? 60 பேர் 80 பேரா கேண்டிடேட்? குற்ற பின்னணி இருக்கிறவங்க, குற்ற பின்னணி உள்ளவர் 1-2 பேர் தப்பித்தவர் இல்லை, பாதி பேர் குற்ற பின்னணி உடையவர்கள் என்று அவருடைய கட்சிக்காரர்களே எல்லாவற்றையும் ஆவண ரீதியாக மெய்ப்பிக்கிறார்கள். பெரிய, அதாவது 50 மாவட்ட தலைவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. காலையிலிருந்து அந்த கட்சியிலிருந்து வந்தவன், மாலையிலிருந்து அந்த கட்சியிலிருந்து வந்தவன், குற்றம் இல்ல அவர் கொடுக்கலையா இல்ல அந்த மாவட்ட தலைவர்கள் தேர்தலில் நிக்க விரும்பலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியலனா. ஏன்னா நிறைய பேர் கூட்டணி கேட்டாங்க, யாரிடம் பணம் இல்லை. அதான் ஒரு ஆதவ அர்ச்சனா மாதிரி கொள்ளையடித்து வைத்திருக்கிறவர்கள், பொய்யான தப்பான பரிசீலிச்சிட்டு நடத்தி பணம் சம்பாதிக்கிறவர்கள், புசி மாதிரி நான் உனக்கு இடம் தர்றேன்னு சொல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை தவிர ஒரு முட்டாளே ஆலோசனைக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த ஆள் பாமகவை கவிழ்த்து விட்டு வந்தாள். அந்த ஆள் இப்போ 2வதாக இவரை கவிழ்க்க போகிறார். ஆமாம் 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 அவர் இப்போ விஜயை கவிழ்க்க போகிறார். இப்போ தூய ஆட்சியை நான் தருகிறேன் என்று சொன்ன கருத்தை அடிபட்டு போய்விட்டது. ஒருவன் 2 பேர் குற்றப்பின்னணி உடையவர்கள் இல்லை, பாதி பேர் குற்றப்பின்னணி உடையவர்கள். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே அந்த இல்லை, 10 பேர் இல்லை, நிறைய காட்டினார்கள். 60-70 பேரை குற்றம் சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், 60-70 இருக்கட்டும், 10 இருக்கட்டும், என்ன குறைவானதா? நீ என்ன தூய ஆட்சியை எப்படி வழங்குவாய்? இவனுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்தால் இவனெல்லாம் என்ன செய்வான்? கொலை செய்கிறவன், கற்பழிக்கிறவன், கஞ்சா விற்கிறவன், இனிமேல் என்ன குற்றம் செய்கிறவன் உன்னுடைய கட்சியில் இல்லை. எல்லாருக்கும் போரிடமாக உன்னுடைய கட்சி ஆகிவிட்ட பிறகு இவனிடம் கொண்டு போய் அதிகாரத்தையும் கொடுத்து இல்லை. விஜய்கிட்ட நம்ம நீங்க சொன்னது போல பணபலம் இல்லாத தொண்டர்கள் இருக்கிறதுனால திடீர்னு வேட்பாளர்கள் கிடைக்காம கடைசி நேரத்தில் இப்படி சூஸ் பண்ணி போட்டுட்டாரோ, செலவு செய்யறதுக்கு யாருக்கெல்லாம் சக்தி இருக்கோ அவங்கள பணத்தை திரட்டி நீ அவர்களுக்கு கொடுக்கலாம். இல்லை, பணமற்ற அரசியல் நீ நடத்த வேண்டும். உனக்கு சிந்திக்கிற திறன் இல்லாததுனால் சொல்லுகிறேன். அவன் கொடுத்தான்னா வாங்கிங்க, விட்டுறாதிய. இதுவா சொல்லுது மக்களை? கொடுத்தா வாங்கிக்க, ஓம் பணம் தாங்கிறது ஒரு பேச்சா? வாங்காதே என்று சொல்லு. நியாயமான ஆட்சியை நான் தருகிறேன், நியாயமான வேட்பாளர்களை நான் நிறுத்துகிறேன் சொல்ல முடியல. இப்போ பாதி பேர் திருட்டு போய் ஒன்று. அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஆதவ அர்ச்சுனா நாளைக்கு மந்திரி ஆவார். அந்த ஆள் பரிசே கொடுக்காம பறிச்சிட்டு இருந்தவர். பரிசு விழுந்தாலும் பரவாயில்ல, தான் ஒரு 100 பேருக்கு விழுந்துச்சு, 900 பேருக்கு விழுகலைன்னா பரவாயில்ல, பணமே கொடுக்கறது இல்லை. 100 பேருக்கு வட மாநிலங்களில் கொடுத்து விட்டு பிறகு பல ஆயிரக்கணக்கான கோடியை அடிக்கிற காரணத்தினாலே தான் புதுச்சேரியில் முதலமைச்சராக முயலுகிறார்கள், இங்கே முதலமைச்சராக முயலுகிறார்கள், 2வது இடத்துக்கு வர நினைக்கிறார்கள். இதெல்லாம் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு நீ எப்படி? இல்லை, விஜய் ஆரம்பத்தில் என்னை நோக்கி கூட்டணி கட்சிகள்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஆட்சி அதிகாரத்துலாம் பங்கு தரணும். ஏன் வரல? உனக்கு சிந்திக்க தெரிஞ்சா அப்பொழுதே நீ யோசிச்சிருப்பார். ஏன் ஒருத்தம் கூட வரல? இந்த தமிழ்நாட்டில் 26 கட்சி, அந்த பக்கம் இங்கிட்ட ஒரு 7-10 கட்சி, 35 கட்சி இருக்குது. என்ன மாதிரி கட்சிகளை விட்டு விடுங்க. 35 கட்சியில் ஒரு கட்சி கூட ஒன்று நோக்கி வரவில்லை. ஏன் வரவில்லை? நீ கரையேறுவா என்று ஒருவனும் நம்பவில்லை.
நாமும் சேர்ந்து படகில் மூழ்கி விட்டால் என்ன பண்ணுவது என்று அங்கங்கே இருந்த இடத்துல இருந்து கொண்டு விட்டான். சரியா? அதுவே உனக்கு புரிந்திருக்க வேண்டும். அப்புறம் இப்பொழுது நீ நின்று கொண்டு குற்ற பின்னணி உடையவர்களாக பார்த்து வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கா, உனக்கு தெரியவில்லை. நீ உன் பொண்டாட்டியை கைவிட்டு விட்டு என்ன வந்த அன்றே ரொம்ப கேவலமாக போய்விட்டது. அது உனக்கு புரியாத காரணத்தினால் அடுத்த நாள் நீ கூட்டிக் கொண்டு திருமண வீடு ஒன்றுக்கு யாரை கூட்டிக் கொண்டு செல்லக்கூடாதோ அவர்களை கூட்டிக் கொண்டு கைகோர்த்து கொண்டு நீ சென்ற போதே உன்னுடைய பாதி தோற்றம் பொலிவிழந்து விட்டது. அது பொது வாழ்க்கையை பாதிக்குமா? பொது அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். இவர்களெல்லாம் முதலமைச்சர்களாக இருந்தால் நாளைக்கு நம்ம குடும்பத்துலேயும் இவன் தைரியமாக செய்வானே, என்ன முதலமைச்சரே இதுதான் செய்கிறார், நான் செஞ்சா என்னடின்னு கேட்பேன் அவன். இல்ல, ஆனா விஜய் பின்னாடி தானே இவ்வளவு கூட்டம் போகுது, அதனால தானே அவர் பேசுறாரு இவ்வளோ. என்ன கண்டா ஸ்டாலினுக்கு பயமா இருக்குது. எடப்பாடி எல்லாம் மதிக்கிறதே இல்ல, 2 பேருக்கு தான் போட்டின்றாரு. அப்படியே அவரா அப்படின்னு 3000 பேர் வருவேன், இவர் பேச்சை கேட்கறது இல்ல. இவன் ஒரு வாக்கியம் சொன்னோன்னா வந்து ஊன்னு கத்துவேன். நீ கத்துறதை நிறுத்திட்டு நான் பேசுறதை கேட்டுறா, நான் பேசுனது அப்பதான் புரியும்னு சொல்ல அவருக்கு தெரியல. கத்துறதை நிறுத்து, ஆடுறதை நிறுத்து, கொடி ஆட்டுறதை நிறுத்து, பேசாமல் உட்காரு, நான் சொல்கிறத அமைதியாக கேளு, நான் சொல்கிறது புரியுதான்னு பாரு. இவர் சொல்கிறது இவருக்கே புரியாது. இவருக்கு நேற்றைக்கு அவர் பேசினதை பார்த்தீங்களா பிரச்சாரத்தில்? ஒரு 8 நிமிஷம் பெரம்பூரில் பேசியிருக்காரு, ஒரு 4 நிமிஷம் குளத்தூரில் பேசியிருக்காரு, வில்லிவாக்கம் என்னங்க பேசுகிறாரு. எனக்கு ஸ்டாலினுக்கும் போட்டியும் பாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டின்னு சொல்லாது, அது கூட கொஞ்சம் 2வது பெருமையாக இருக்குது. ஸ்டாலின் என்னோடு போட்டி போடுகிறார் ஸ்டாலின்னு சொல்லுவேன். முதல்ல டிவிக்கே சொல்லணும், என்னோடு போட்டி போடுகிறார் ஸ்டாலின். ஸ்டாலின் இல்லை, இப்ப அவர் கூட யாரும் இல்லையே சார், அவர் கருத்திலே இல்லை. என்னோட போட்டி போட்டு தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்கிறார் ஸ்டாலின். அப்படி நீங்க நடுவுல எதுவும் விஜய் கிட்ட பேசுங்களா? ஏன்னா சர்க்கார்ல நீங்க நடிச்சிருக்கீங்க, அவர்கிட்ட பழகிருக்கீங்க. அதுக்கு எதுக்கு சம்பந்தம்? அவருக்கு உண்மையிலே அப்பவே ஒரு ஆர்வம் இருந்துச்சுதா அரசியல் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுதா? ஆனா எனக்கு தெரியாது இந்த மாதிரி முட்டாளையா சேர்த்து வைத்து கொண்டு நடத்துவார் என்றும் கிரிமினல்களுக்காக இடம் கொடுப்பார் என்று நான் நினைக்கவில்லை. அவர் தகுதியான சொற்களை அரசியலை பேசியிருந்தால் உண்மையிலே நம்ம அவரை பாராட்டலாம். என்ன, ஸ்டாலினை வீழ்த்துவதற்கு யார் வல்லமை உடையவர்கள் என்றாலும் நான் ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கேன். இப்போ நீங்கள் செய்கிற வேலை நீங்களும் வெற்றி பெற போவதில்லை, வெற்றி பெறவனுக்கு இடைஞ்சலாக உண்டாக்கின்றீங்க. இப்போ திமுக கூட்டணிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியில போயிட்டாங்க, 2 இடதுசாரி கட்சிகளுமே கம்யூனிஸ்டுகளுமே இடம் பத்தலை அப்படின்ற ஒரு இதோட தான் இருக்காங்க. திருமாவளவனே பார்த்தீங்கன்னா எம்பியா இருக்கிறாரு, ஆனால் நான் காட்டுமன்னார் கோயிலில் வந்து நிற்க போறேன்னு சொல்றதே ஒரு அதிர்ச்சியை. திமுக எல்லாரையும் கெடுத்து விடுவேன். காங்கிரஸில் ஒரு விசுவாச காங்கிரஸை உண்டாக்கி வைத்திருந்தேன். அதை சிதம்பரம் தலைமையிலையும் நம்ம செல்வ பெருந்தொகை தலைமையிலையும் அந்த கட்சியை புலந்து திமுக விசுவாச காங்கிரஸ் கூட்டணிக்கு வர்றதுங்கிற முடிவு ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதனால தான் இவர் ராகுல் பயந்தார், நம்முடைய கட்சி உடைந்து போயிடும், சரி திமுகவோட போவோம், சில சீட்டுகள் 4 சீட்டு பேருக்கு கூட வாங்கிக்குவோம் என்று அவர் அதே மாதிரி திருமாவளவனுக்கும் அவருடைய கட்சியிலையும் விசுவாச திமுக இருக்கேன், அவங்களுக்கு தான் இப்போ சீட்டு கொடுக்க மாட்டேன்னு வெளியே வச்சிருக்காரு. நீங்கள் சொல்கிற இந்த ஆளுஷ் ஷானவாஸ் யாரோ அவங்க 4 பேரை ஏன் வெளியே வச்சிருக்கிறாருன்னா, அவங்க விசுவாச திமுக, அது விசுவாச திமுக, அது விசுவாச காங்கிரஸு. காங்கிரஸ் பயந்து கட்சி உடைவதற்காக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி திருமாவளவன் நஞ்சு போனார். என்னடா இவர் இந்த 8 பேருக்கும் ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க, விசுவாச விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவாயிடும். அது செய்வார் ஸ்டாலின். எல்லா கட்சியிலையும் ஆள் வச்சிருப்பாரு, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு, அவங்களுக்கு வேண்டிய பணத்தை மூட்டையாக கொடுப்பாரு. அவனை நீங்கள் அந்த பேரில் இருங்க, என்னோட தொடர்பில் இருங்க. இதுதான் இந்த விசுவாச காங்கிரஸ் விசுவாச திமுக அரசியலினால தான் ஸ்டாலின் அவர்களை தடுத்து நடத்திக்கிட்டார். பயந்துட்டாங்க. இவர் மட்டும் ஒரு 3 பேரையோ 4 பேரையும் நீக்கி விட்டார், அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அதுவே ஒரு பெரிய சங்கை தான். இப்போ அவர் வந்து சொந்த சின்னத்தில் பானை சின்னத்தில் நின்று எம்பி ஆகி இருந்தார், அதை விட்டுட்டு இப்போ எம்எல்ஏவுக்கு வரேன் அப்படின்றாரு. அது என்ன, இதுக்கு பின்னாடி என்ன கணக்கு? ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் சூழல் மாறுது, அதாவது நிறைய கருத்து கணிப்புகள்ல தொங்கு சட்டசபை அப்படின்ற மாதிரி வரும்போது ஒருவேளை மந்திரி தானேங்கிறேன். இது என்ன ஊகம் தானே? என்ன சார் அவர் திருமாவளவன் என்ன தேவதூதர்கள் அவருடைய மூளைக்குள் ஏற்றினார்கள் அந்த கருத்தை? ஊகம். நாம் ஊகிப்பது போல அரசியலை வி ஆர் இன்டர்பிரட்டிங் பாலிடிக்ஸ். இது ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம வி இன்டர்பிரட் இட் மே ஹேப்பன் டுமாரோ என்று நாம் சொல்லுகிறோமே தவிர, அது என்ன அவர் என்ன அவ்வளவு தீர்க்கமாக முடிவு தெரிஞ்சு சொல்லி விடுவார்? நாம் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஊகம். அவர் ஏதாவது நடக்கும், நம்ம என்னைக்காவது மந்திரி ஆகிடுவோம்னு நினைத்து கொண்டிருப்பார்.
ஏன் மாயாவதி அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக முடிஞ்ச மாதிரி நீங்களும் ஆகலாம்ல? நீ இந்த பின்பற்றுகிற அரசியல் பிந்த ஒத்துழைப்பு அரசியலை பண்ணி கொண்டு எப்படி ஆவது? நம்ம வேங்கை வயலுக்கு இந்த அரசாங்கத்தை செருப்பால் அடித்து நம்ம பதில் கேட்க முடியவில்லை இல்லை, அப்புறம் எப்படி நம்ம ஆளுங்கட்சி ஆகுது? நான் உன்னோட சேரல 4 பேர் வர்றவல்ல, நான் அவனுக்காக தான் கட்சி ஆரம்பித்தேன். ஏண்டா உலகத்தில் அம்பேத்கர் காலத்தில் கூட தெருவில் நடக்கக்கூடாது என்று சொன்னானே தவிர மரத்தை கலக்கவில்லை. ஏன் என்று கேட்க அவரால் முடியவில்லை. இந்த 4 MP 2 MP 4 MLA தான் பெருசாக தெரிஞ்சு அவருக்கு. அதனால தானே இன்னைக்கு அந்த சுணக்கம், அந்த முனைப்பு இருந்தால். இங்கே பாருங்க, அம்பேத்கர் அவரை கூப்பிட்டு சட்ட அமைச்சராக ஆக்கினார்கள் காந்தி சொன்னார் என்பதற்காக. சரி, ஒரு பயன் கருதி அவரும் போனார், மக்களுக்கு ஏதாவது செய்வோம் என்று. எதற்கு சொல்கிறேன் என்றால், வெளியே வரவும் முடிந்தது. மந்திரி பதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அம்பேத்கர் வெளியே வந்தார். அதெல்லாம் முடிய வேண்டும். ஒன்றும் இல்லாமல் நமக்கு பதவியும் வேண்டாம், அப்புறம் நாம் விரும்புவது நடக்க வேண்டும் என்றால் நடக்காது. பதவி கொடுக்கிறவன் விரும்புவதுதான் நடக்கும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.